இந்திய டெஸ்ட் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் பங்கேற்க வேண்டாம், அவர் இந்தியாவிலேயே இருக்கட்டும்னு இந்திய ரசிகர்கள் பலர் சமூக வலைதளங்களில் கோரிக்கை வச்சு வர்றாங்க. இந்த தொடரோட முதல் போட்டி துவங்குவதற்கு முன் வரை ரோஹித் சர்மா முதல் போட்டியிலிருந்து கடைசி போட்டி வரை விளையாட வேண்டும்னு சொல்லிட்டு இருந்த பலரே தற்போது இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வர்றாங்க. இந்த தொடரோட முதல் போட்டியிலேருந்து கேப்டன் ரோஹித் சர்மா விடுப்பு எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு 2வது குழந்தை பிறந்து இருப்பதால் அவர் முதல் போட்டியில் விளையாட முடியாமல் போச்சு. இந்த தொடரோட 2வது போட்டியிலேருந்து ரோஹித் சர்மா விளையாடுவார்னு சொல்லியிருந்தாங்க. விரைவில் அவர் ஆஸ்திரேலியாவும் செல்ல இருக்காரு. இந்த நிலையில தான் முதல் டெஸ்ட் போட்டியில் அவருக்கு பதிலாக KL ராகுல் துவக்க வீரராக களமிறக்கினார். முதல் இன்னிங்ஸில் முதல் 20 ஓவரில் பந்துகளை சந்தித்து மிக கடினமான இருந்த நிலையிலும் ராகுல் ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தாக்கு பிடிச்சி 78 பந்துகளை சந்தித்து 26 ரன்கள் எடுத்திருந்தார். அம்பையரோட தவறான முடிவால் அவர் ஆட்டமிழந்தும் வெளியேறினார். இந்திய அணி முதல் போட்டியில் ரோஹித் சர்மா இல்லாமலே ஆதிக்கம் செலுத்தி வருது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா 2வது போட்டியின் போது மீண்டும் அணிக்கு திரும்பினா KL ராகுலை மிடில் ஆர்டருக்கு விளையாட வேண்டிய சூழல் ஏற்படும். அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவே சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவரை ஓப்பனராகவே ஆட விடணும்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதற்காகவே ரோஹித் சர்மாவை இந்தியாவிலே இருக்கும்படி பலர் குறிப்பிட்டு மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. மேலும் 2020-21 நடந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரின் போது கேப்டனாக இருந்த விராட் கோலி முதல் போட்டியில் மட்டுமே விளையாடிட்டு இந்தியாவுக்கு சென்று விட்டார். அப்போது இந்திய அணியோட துணை கேப்டன் அஜின்கியா ரஹானே தலைமையில் விளையாடி தொடரையும் கைப்பற்றினாங்க. அந்த உதாரணத்தை முன் வச்சு ரோஹித் சர்மா இல்லாமல் துணை கேப்டன் பும்ரா தலைமையிலேயே இந்திய அணி இந்த தொடரை வெல்லும்னு பலரும் பேசிகிட்டு இருக்காங்க.